மூணாவது பிரமோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த விஷயம் இப்பதான் லைவ்ல முடிஞ்சிருக்கு. விசித்ராவ பத்தி அர்ச்சனா புட்டு புட்டு வைக்கிறாங்க. லைவ்ல நடந்த சில விஷயங்கள அப்படியே ஒண்ணா சேர்த்து பார்த்துரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப சம்பவத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த இடத்துல கிளியரா ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். காலையில வந்து பிக் பாஸ் வந்து இந்த ஃபேக் ஓட்ஸ், பாட்ஸ், கால் சென்டர்லாம் யார் செட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாரு இல்லையா? ஆக்சுவலி அந்த மாதிரி ஃபேக் ஓட்ஸ், பாட்ஸ் எல்லாம் வச்சு அதிகமான ஓட்டு வாங்குறது அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அர்ச்சனாக்கு ரியலாவே மக்கள் கிட்ட ஆதரவு இருக்கு. பிரதீப்போட இஷ்யூ அவங்க அட்ரஸ் பண்ணதுனால தான் அந்த ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சது. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனா அதே அளவுக்கு பிஆர் டீம் மாயாக்கும் இருக்கு. இதை எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? இன்ஃபேக்ட் இந்த கேம்ல மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமோட உள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறது மாயா தான். 2வது வாரமே வெளில போக வேண்டியவங்க இவ்வளவு நாள் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு துணையா இருக்கவங்க எல்லாமே ஒரு சில வாரங்கள் கமல் சாரால காப்பாத்தப்பட்டு தான் இவ்வளவு நாள் உள்ள இருக்காங்க. ஷோவை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய கமல் சாரே மாயாக்கு சொம்பு தூக்கும் பொழுது வெளில பிஆர் டீம் வச்சிருக்கக்கூடிய அர்ச்சனாவை மட்டும் எல்லாரும் இப்ப புதுசா டார்கெட் பண்றது ஏன் அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பிஆர் டீம்ல இல்லாமலாம் யாருமே உள்ள வரல. எல்லாருக்குமே பிஆர்ஓஸ் வெளியில இருக்காங்க. இது அவங்களுக்கே தெரியும். அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டலிங்ஸை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் சினிமா சான்ஸ் வந்தது அப்படின்னா அதை உங்களுக்கு சொல்றதுக்கும் அந்த ப்ரோமோ டீம் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தான் இருக்கு. ஆனா இந்த ஷோல மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறது மாயாக்கு தான். வெளில நடக்கிற இஷ்யூஸ்லாம் அப்பப்ப தெரியுது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் விஜய் வர்மாவே உள்ள அனுப்பிச்சு வச்சாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கமல் சார் சப்போர்ட் பண்ற மாயாவை இந்த இடத்துல யாருமே பேசல. அதுதான் ஹைலைட். சோ அதை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 3வது ப்ரோமோ பாத்தீங்க இல்லையா? அதுல இந்த இடத்துல விசித்ராக்கு சொம்பு தூக்குற மாதிரி மாயா வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நேத்து விசித்ரா வந்து அர்ச்சனா கிட்ட உட்காரும்போது மாயா பூர்ணிமாவை கூட நான் அவ்வளவா நம்பல, நீ சொல்லி என்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மாயா பூர்ணிமா விசித்ராக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இந்த பாருமா, அவங்க உங்ககிட்ட பேசுறதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. இன்ஃபேக்ட் இப்போ கூட அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் நீ கோவத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்றாங்க. விசித்ரா எல்லாம் பயப்படுற ஆளா அப்படின்னு எனக்கு புரியல. அர்ச்சனா பொண்ணு கிளியரா சொல்லிருச்சு, எனக்கு அவங்களை பிடிக்கும், ஆனா இப்ப நான் ஹர்ட் ஆயிட்டேன். அவங்க என்ன சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு ப்ரொமோஷன் டீம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எது சொன்னாலும் ஓகே, ஆனா நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வாரம் அவ்வளவு இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண நானு செகண்ட் வாரம் அப்படியே மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாயா வந்து இல்ல இல்ல அவங்க உன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொம்பு தூக்குறாங்க. அர்ச்சனாக்கு ஒரே ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருச்சு. சண்டை நடக்கும்போது விசித்ரா வந்து ஒரு வார்த்தை விட்டாங்க. நேத்து வந்து எல்லாருமே உன்னை வெறுப்பேத்தினாங்க, ஆனா நீ ஏன் அவங்க கூட சண்டை போடல அப்படிங்கறத விசித்ராவுடைய முதல் கேள்வி. அதுதான் நீ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. தினேஷ் வந்து இவங்களை வெறுப்பேத்தினார் இல்லையா நேத்து, அதனால அர்ச்சனா வந்து தினேஷ் கூட சண்டை போடலையா. எப்படியாவது அர்ச்சனாவை மூட்டி விட்டு தினேஷ் கூட சண்டை போட வச்சிடணும். சண்டை போடாதனால இவங்க ஃபேக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல இந்த பொண்ணு நறுக்குன்னு கேட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி மாயா பூர்ணிமாவும் நீங்க கூட தான் கழுவி கழுவி ஊத்துறீங்க, இப்ப எதுக்காக அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்ப இத ஃபேக் அப்படி நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கிழி கிழி கிழிச்சு விட்டுருச்சு. மாயா இந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு விஷ்ணு வந்து இந்த இடத்துல பூர்ணிமாவை யூஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அதையே நடுவுல இந்த இடத்துல அர்ச்சனா கிட்ட போட்டு விடுறாங்க. கடைசியில அர்ச்சனா கிளியரா சொல்லிருச்சு அவங்க எதுக்காக இந்த வாரம் அழுதாங்க அப்படின்னா எனக்கு தெரியும். அதுவும் விசித்ரா வந்து பர்சனல் மேட்டர் எல்லாம் எடுத்து தினேஷ பத்தி பேசியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் நான் தப்பு அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாயாவும் அதை தான் சொல்றாங்க. நானும் சொன்னா அவங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்ல இல்ல, கமல் சார் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள வரும்போது அவர் வந்து ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் வேர்டை ஃப்ரேஸ் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை, அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது. அவருடைய பர்சனல் லைஃப பேசுறதுக்கு இவங்க யாரு, அதெல்லாம் ரொம்ப தப்பா இல்ல, இவ்வளவு பண்ணிட்டு இவங்க எங்களை சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பொண்ணு தெளிவா சொல்லுது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மாயாக்கே புரிஞ்சிச்சு. சரி ஓகே அமைதியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாயிட்டாங்க. அந்த பக்கம் விசித்ரா, தினேஷ், விஷ்ணு இவங்க கூட எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வேற அந்த பொண்ணை எதிர்த்து பேசிட்டேன், என்ன வெளில அனுப்பிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்களாம். உடனே தினேஷ் சொல்லிட்டாப்ல, மேம் போறது போறீங்க, போறப்ப காசு எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்புறம் வந்து இவங்க பெட் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க இல்லையா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விசித்ராவும் கொஞ்சம் ஃபன்னா தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அர்ச்சனாவை எதிர்த்தது அவங்களுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதான் உண்மை. அதான் இந்த இடத்துல பயத்துல சொல்லிட்டு இருக்காங்க. காலையில இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அர்ச்சனாவை அடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு டாஸ்க் பிக் பாஸ் உள்ள இறக்கி விட்டாப்ல. ரெட் கார்பெட் மூலியமாவே அர்ச்சனாவை கூட்டிட்டு போங்க. ஏன்னா காலையில எல்லாரும் கேட்டாங்க, இதை மட்டும் கேட்கறீங்க, ஃபேன்ஸ் உள்ள ரெட் கார்பெட் கொஸ்டின் கூட தான் கேட்டீங்க, அதையே அர்ச்சனா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அதையுமே உள்ள அனுப்பிச்சு வச்சாங்க. ரெட் கார்பெட்டை பார்த்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு உண்மையாவே இவளுக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே திரும்பவும் அர்ச்சனா கால்ல விழ ஆரம்பிச்சிட்டாங்க. மாயெல்லாம் அவங்க கூடவே தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா இல்லாதப்ப விசித்ரா கூட உட்காந்து அர்ச்சனாவை கீழே கீழே கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அர்ச்சனா கூடவே வா நம்ம எல்லாம் ஒன்னா பேசலாம், விசித்ரா நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி டபுள் செட் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் புரியுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் லைவ்ல நடந்தது. அந்த 12 லட்ச ரூபாய் மாத்தினாங்க இல்லையா, அது மாத்திட்டு போயிட்டாங்க. அதை கூட யாரும் பெருசா கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வேற ஒரு சைடு உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. சோ யார் பணத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அர்ச்சனா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நேத்து வந்து இந்த மாதிரி எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, வெறுப்பேத்திட்டே இருந்தாங்க. தினேஷ் கூட பேசினாரு, விஷ்ணு கூட பேசினாரு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. விசித்ரா கூட பேசினாங்க. அதனால நானே பணத்தை எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நானே சரி ஓகே இன்னும் 7 நாள் தான், அதனால யாருக்கிட்டையும் சண்டை போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாயிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. சோ அர்ச்சனா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இதுதான் லைவ்ல நடந்திருக்கு. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்
கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இதை பண்ணீங்க அப்படின்னு நம்ம இப்ப வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பை பை. தேங்க் யூ கைஸ்.